2025 வந்து இந்த மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய தப்பு. இந்த படம் நல்ல தமிழ் டப்புல இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. ஆக்ஷன் டிராமா லவர்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்ன படம் என்ன கதை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஷான் நிக்கம் லீட் ரோல்ல நடிச்சிருக்க இந்த படத்துல 4 ஃப்ரெண்ட்ஸ் கபடி விளையாண்டுக்கிட்டு டோர்னமெண்ட்லாம் அட்டன் பண்ணி வின் பண்ணிட்டு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள சின்ன சின்னதா வம்புகள்லாம் பண்ணிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த 4 பேர்ல ஒருத்தன் கொடுத்த வாக்குனால அவங்களோட வாழ்க்கையே மொத்தமா மாறிடுது. தெரியாதமா ஒரு ஃபினான்ஸ் மாஃபியா கேங் கிட்ட இந்த 4 பேரும் சிக்கிடுறாங்க. முதல்ல இந்த ஃபினான்ஸ் கேங் பாத்தீங்கன்னா சாதாரணமா பிரச்சனை பண்ற மாதிரியான ஒரு கேங்கா தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேங்கோட உண்மையான முகம் தெரியும் போது இந்த கேங்ல இருந்து போறதே பெரிய போராட்டமாயிடும் இவங்களுக்கு. ஸோ அதுக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதையுமே. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பத்தி பார்க்கணும் அப்படின்னா, படத்தை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் கரெக்டான பேஸ்ல மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து எந்த விதத்துலையும் நம்மளுக்கு போர் அடிக்காமல் பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஷான் நிக்கமோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எமோஷனல் சீன்ஸாக இருக்கட்டும், ஃபைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காப்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டன் கொரியோகிராஃபிக்ல அது வேற லெவலில் இம்பாக்ட் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா சாயா பெங்கர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸோட இன்டென்சிட்டியை எலிவேட் பண்ணுற அளவுக்கு இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒரு இதில் சொல்லியாகணும், இந்த படத்தில் நம்ம செல்வராகவன் ஐயா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். உள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரியான கேரக்டர்ல தான் நம்ம செல்வராகவன் வந்து நடிச்சிருக்காப்புல. மொத்தத்தில் இந்த படம் ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா. இந்த படத்தோட பேர் பல்டி. இது வந்து சோனி லிவ்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்துருந்தீங்களோ இல்ல ஓடிடியில் இப்போ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரியான ஆக்ஷன் ட்ராமாலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள்